மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க ப்ளீஸ், இப்படிலாம் பண்ணாதீங்க. தனியாக சிக்கிக்கொண்ட கவுன்சிலர், கதிகலங்க வைத்த பொதுமக்கள். கோவை மாநகராட்சியில் புதிய சர்ச்சை. கோவை மாநகராட்சியில் 100 வார்டுகள் உள்ளன. இதில் சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள 44வது வார்டில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த காயத்ரி கவுன்சிலராக உள்ளார். இவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மாநகராட்சி மேயர் காலனி வெங்கடாசலத்தின் மகள் ஆவார். அவர் அவ்வப்போது தனது தொகுதிக்கு சென்று அங்கு மக்களின் குறைகளை கேட்டு அதனை சரி செய்வதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். இவ்வாறு கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது தொகுதிக்கு சென்று அங்கு நகராட்சி தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் அந்த பணிகள் தொடர்பாக விசாரித்துள்ளார். அதனை வீடியோவும் எடுத்துக்கொண்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது இதனை கவனித்த அந்த பகுதி மக்கள் உடனே கவுன்சிலர் காயத்ரி இருக்கும் இடத்திற்கு சென்றுள்ளனர். முதலில் ஒருவர் இருவர் என சிலர் மட்டுமே வந்த நிலையில் சட்டென்று 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியுள்ளனர். அங்கு கூடியவர்கள் தங்கள் பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக தண்ணீரே வரவில்லை என கூறியுள்ளனர். இதனை கேட்ட கவுன்சிலர் காயத்ரி இதுகுறித்து தனக்கு தற்போதுதான் தெரிய வந்திருக்கிறது எனவும் உடனே இதனை சரி செய்து தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் எனவும் கூறியுள்ளார். ஆனாலும் கடுப்பான மக்கள், உங்க வீட்டில் 1 மாசத்துக்கு மேல தண்ணி வரலன்னா இப்படி அலட்சியமா இருப்பீங்களா என கேள்விகளை தொடர்ந்து கேட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே மற்றொருவர் என தொடர்ந்து தொகுதி பிரச்சனைகளை கூறியுள்ளனர். இதனால் யார் சொல்வதை கேட்பது என குழம்பி போன கவுன்சிலர் காயத்ரி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது என கூறிவிட்டு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க என கூறியுள்ளார். ஆனால் அவர் அப்படி சொல்வதை யாருமே காதில் வாங்காமல் மறுபடியும் தொடர்ந்து தொகுதி பிரச்சனையையும் தாங்கள் பட்ட அவதிகளையும் அடுக்கடுக்காக கூறியுள்ளனர். இதனால் மேலும் கடுப்பான கவுன்சிலர், சரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன், அப்புறமா பேசுங்க என கூறியிருக்கிறார். ஆனாலும் அங்கிருந்த யாருமே அமைதி காக்கவில்லை, தொடர்ந்து கூச்சலிட்டுள்ளனர். இதனால் மேலும் ஆத்திரமான காயத்ரி சிரித்துக்கொண்டே சத்தமிட்டு, அக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க, அண்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க என கடுமையாக போராடி அந்த பகுதி மக்களை அமைதியடைய வைத்துள்ளார். அதன் பிறகு பேசிய அவர், இந்த பகுதியில மோட்டர் பழுது ஏற்பட்டிருக்கு, பக்கத்துல மெக்கானிக் கிட்ட இதை பத்தி உடனே சொல்லி இதையும் சரி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் என்று கூறினார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த மெக்கானிக் உடனே மோட்டாரை சரி செய்து தண்ணீர் கொடுக்கிறேன் என உறுதியளித்துள்ளார். ஆனாலும் அந்த பகுதி மக்கள் ஏன் இத்தனை நாட்கள் எங்களுக்கு தண்ணீர் வரவில்லை என்ற கேள்விகளையே தொடர்ந்து கேட்டுள்ளனர். இதனால் செய்வதறியாது தவித்த கவுன்சிலர் ஒரு வழியாக அவர்களை சமாதானப்படுத்தியுள்ளார். அதன் பிறகு உடனே தண்ணீர் பிரச்சனை சரி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, மோட்டார் சரி செய்யப்பட்ட பிறகு குழாய்களில் தண்ணீர் வந்துள்ளது. ஆனால் அந்த தண்ணீர் மிகவும் கலங்களாக இருப்பதாகவும் இதனை குடிநீராக பயன்படுத்த முடியாது எனவும் மற்றொரு பிரச்சனை கிளம்பியுள்ளது. அப்போது பேசிய காயத்ரி, தற்போது இந்த பகுதியில் சில குழாய்கள் புதிதாக போடப்பட்டுள்ளது எனவும் அதில் வரும் தண்ணீர் மிகவும் கலங்களாக வருவதாகவும் கூறியிருக்கிறார். அதன் பின்னர் இந்த பிரச்சனை விரைவில் சரி செய்யப்படும் என கூறியிருக்கிறார். இதனால் இந்த பகுதியில் சில மணி நேரங்கள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.